நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. என் கார்த்தி பத்தி பேசுறதுக்குலாம் ஒரு அருகதை வேணும். என்ன அதெல்லாம் ஓங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அந்த காதலை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா ஃபர்ஸ்ட்? எவ்வளவு கேவலமா அசிங்கமா. ஐயோ, இன்னும் மட்டும் நல்லா தெரியுது கலை. எதுக்கோ பெரிய நாடகம் போடுற, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஓகே, வெயிட் பண்றேன். தப்பு ஒன்றும் கிடையாது. காதல்ல காத்திருப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பா காத்திருப்பேன். நம்ம காதலை பத்தி நீ அவன்கிட்ட பேசும்போது எனக்கு நீ எவ்வளோ அழகா தெரிஞ்ச தெரியுமா? ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சடி. காதல் என்னை பிழிகிறதே, நீர்நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன, நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே. பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய், ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. என்ன மனசுல பெரிய இவன் நினைப்போ ஓவர வீர டயலாக்ல விட்டுட்டு போற? காதலை பத்தி நீ எனக்கு பாட்டு எடுத்துட்டு இருக்கியா? இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருடி. ஏய், இப்ப எதுக்கு டோரை லாக் பண்ணிட்டு வந்த? வெளியே போடா, வெளியே போயிரு. இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. ஆமாடி, நான் வெளியே போறத இப்ப கதை உள்ள லாக் பண்ணிட்டு வந்த பாரு. ஐயோ, உன்னை நினைக்க ஏண்டி உன் மேல கொஞ்சமா ஒரு லவ் கூட எனக்கு வரமாட்டேங்குதுடி. அந்த அளவுக்கு நீ என்னை காண்டேத்துற. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாதுடி. நீ என்ன நாளைக்கு தானே உங்க இடத்துல தாடி கட்ட போற? நீ எனக்கு இப்பவே பொண்டாட்டி ஆகடி. ஏய், வேணாண்டா, மரியாதையே வெளியே போயிரு. அவ்வளவுதான் உனக்கு. வெளியே போடா, இல்லைன்னா கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன். அப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை நான் செய்ய மாட்டேன். மரியாதையை வெளியே போடா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன்னை நான் மிரட்டியும் உன் அண்ணனோட கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொல்லியும் என்னை நீ அடிக்கிற? என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? முடியாதுடி. நீ இப்பவே அசிங்கப்பட்டே ஆகணும்டி. நீ அசிங்கப்பட்டே தீருவேன். பாரு இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நாளைக்கு நீ எதுக்கு எனக்கு பொண்டாட்டி ஆகிற? இப்பவே இந்த நிமிஷம் எனக்கு பொண்டாட்டி ஆகடி. எவன் என்ன கேட்கறான் நானும் பாக்குறேன். வேணாண்டா, மரியாதை கெட்டுரும். தள்ளி போடா, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வேண்டா. தள்ளுடா, தள்ளி போடா. உன் மான மரியாதை எல்லாம் கெட்டு போகணும் தான் வரேன். உன்னால முடிஞ்சத பாரு. எவன் வந்து எந்த கொம்பு வந்து என்னை சீவரான் நானும் பாக்குறேன். நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் யோசிச்சிருக்கணும். நான் சும்மா இருப்பேன் நீ நினைச்சியா? மாட்டேன்டி உன்ன. ஓ, நீங்க அப்படிக்கே போனா நாங்க என்ன வரமாட்டோமா? எல்லாரும் தூங்கியாச்சு. யாரு என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அதான் நீ சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்லடா. இப்ப ஏன்டா இப்படி பண்ற? தள்ளி போடா. என் பக்கத்துல வராத. சத்தியமா குத்தி கோல பண்ணாலும் பண்ணிடுவேன். தள்ளி போடா. நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்ட வரைக்கும் சரிதான். ஆனா புருஷனாக போறவனை கை நீட்டி அடிக்கலாமா? அதுக்கு நான் உனக்கு தண்டனை தர வேணா? எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீ எனக்கு பொண்டாட்டியாக போற. அதுக்கு நீ முன்னாடியே ஆயிட்டு போய் என்ன இருக்கு? தப்பு ஒண்ணும் கிடையாதே. ஏய், செருப்பு பிஞ்சிரும். நான் ஏன் தப்பா பேசுறீனா? மரியாதை தள்ளி போடா. வேணாண்டா, தள்ளி போ. தள்ளி போடா. கார்த்தி, கார்த்தி. ஓ, உங்க கார்த்தியை கூப்பிடுறீங்களா? யாருக்கு நீ பேசுறதா உனக்கு காதுல விழுகாது, சரியா? அண்ணா, கார்த்தி. உன் அண்ணன், உன் அண்ணி, உன் கார்த்தி எல்லாரும் தூங்கிருப்பாங்க நேரம், சரியா? இப்ப யாரும் எந்திரிச்சு வர மாட்டாங்க. நீ என்னோடதுடி, நீ என்னோடது. அதை யாருனாலும் இது பண்ண முடியாது. எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்துருப்ப, எத்தனை தடவை நீ செருப்பால் அடிச்சிருப்ப. அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேணாம். அனுபவி. நீ மான மரியாதை இழந்து இருக்கணும்டி. அதாண்டி எனக்கு வேணும். அம்மா, கார்த்தி, வேணாம் சூர்யா, தள்ளி போடா. என்னடி பாக்குற? உன் மூஞ்சி பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா பிரவீன், எத்தனை பேய் நிக்குது? உனக்கு பயமாவே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போக சொல்லுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அந்த பேயை பார்த்த உடனே. அங்க பாரு பிரவீன், காஞ்சனா பிஜிஎம்லாம் போடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. போக சொல்லு. இல்லனா உன்னை நான் அடிச்சிடுவேன் பிரவீன். பிரவீன், என்ன நல்லா கட்டி பிடிச்சுக்கோ. அந்த பேய் என்ன பிடிச்சிர போகுது. கட்டி பிடிடா.
பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால கொஞ்சோண்டு பெட்ரோலை ஊத்தி விட்டுருவோமா? அதை கொண்டு வந்து உன் வாயில ஊத்திக்கோ, அவன் தீய பொருத்தி விடுவான், நல்லா கொழுந்து விட்டு எரியும். சும்மா இருங்களேன்டா, ஏன்டா நைய நையின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களே இப்பதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி தம்பி, உன் சிரிப்பை போட்டு விடு. நீ சிரிக்க வேணாம் தங்கச்சி, உன் சிரிப்பை போட்டு விடு. சரிடா அண்ணா, நீ சொன்னதுக்கு அப்புறம் மாறி பேச்சா? இப்போ பாரு. நந்தினி, அது ஒண்ணும் பேயெல்லாம் கிடையாது, எல்லாம் உன் கிளாஸ்மேட் தான். என்னை பாரு. நிஜமாவா? பேய் இல்லையா? அங்க பாருடி. நந்தினி, ஒரே லவ்ஸ் தான் போல. யாருன்னு தெரியலையா? நான் தான் உருண்டை. உருண்டையா? எதுக்குடா அப்படி பேய் வேஷம் போட்டு வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது சக்சஸ்ஃபுல்லா செய்யணுமா, அதுக்கு தான் இந்த வேஷம். சரி, என்ன நெஜ பேய் நினைச்சு கட்டி பிடிச்சிட்ட போல. ஒரே லவ்ஸ் தான். யார் யாரா வந்திருக்கீங்க? அண்ணி, நான் தான் ஃபர்ஸ்ட் இயர் பாடகி ஜானகி. அப்புறம் இந்த பக்கத்துல நிக்கிறானே குட்ட பையன், இவன் தான் நம்ம உருண்டை அண்ணனோட பாசமலர் தம்பி. அதான் பக்கத்துல நிக்கிறானே ஓமக்குச்சி, அவன் உருண்டை அண்ணனோட ஃப்ரெண்டு. அப்புறம் உருண்டை அண்ணன். நாங்க 4 பேர் தான் வந்திருக்கோம். பாட்டு பாடவா? பாட்டெல்லாம் ஒண்ணு பாட வேணாம். என்னதான் நடக்குதுன்னு தெரியல, போங்க. நான் நிஜமாவே செம்மையா பயந்துட்டேன்ப்பா. உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா? இது உண்மையாலுமே காலையில எங்க வீட்டுல நடந்த ஒரு உண்மை. உங்களுக்குலாம் ஒரு காஞ்சனா பிஜிஎம் எடுக்க போய் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டே வந்து ஒரு பேய் வீடியோ பார்த்து அப்படியே போட தூக்கி உடன்பிறப்பு மேல எரிஞ்சிட்டேன் தெரியுமா? ஆமா, பெரிய பெருமை. தள்ளுங்க, வேற கிடக்கு மனுஷன். ஏய், நீ இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு வரவேணான்னு சொல்லி சொன்னா இல்லையா? இப்போதைக்கு நீ எடுத்துட்டு வந்த. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? அத என்ன ஏமாத்துனியா? அது உனக்கு பத்தலையா? அந்த பொண்ணு ஐயோ இங்க பாரு. ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நினைச்சு நினைச்சு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இல்ல, நான் தெரியாமவே கேக்குறேன். நாளைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி தான கட்ட போறேன்? இல்ல சொல்லு, ஆமாவா இல்லையா? ஏண்டா, உனக்கு எதுலலாம் பழி வாங்கணும் அப்படிங்கறதுலாம் உனக்கு தெரியாது. பொண்ணுங்க வாழ்க்கையில தான் விளையாடணும். பொண்ணுங்க நாசமாக்கினா நீ உங்களோட பழியை தீர்த்துக்கறணும் இல்லையா? அதான் என்னைய நாசமாக்கணும், அது உனக்கு பத்தலையா? நியாயமா பார்த்தா ஒன்னதான் அடிச்சு கொண்டிருக்கணும். ஆனா அவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருந்துச்சு. அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியக்கூடாது, அதுக்காக தான் அவங்கள அடிச்சு மயக்கப்பட வச்சேன். வாங்கிட்ட இருந்து அவங்கள நான் காப்பாற்ற வேண்டிய நிலைமை போச்சு. ஏய், என்னடி பெரிய தியாகி நினைப்போ மனசுக்குள்ள வந்து காப்பாத்திட்டீங்க. மூஞ்சியும் முகரையும் பாரு. உன் முகரையை பிடிக்காம தானடி வந்த நீ வேணான்னு. ஓஹோ, அது எனக்கு தெரியும். நீ அத பத்திலாம் பேசாத சரியா? அழக பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஒரு வார்த்தை சொன்னியே, என் மூஞ்சியை பிடிக்காம தான் உன்னை விட்டு வந்தேன்னு சொல்லி. நான் ஒரு வார்த்தை கேட்டா செத்து போயிடுவேன் என்ன? அதான் உன் அடையாளமா என் வயித்துல ஒரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கே, அந்த உயிரை நீ எனக்கு கொடுக்கும்போது என் அழக நீ பாத்தியா? சொல்லு, பதில் சொல்லுடா. ஏய், ஓவரா சீன் போடாத சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மூஞ்சியை பார்க்க எனக்கு பிடிக்கல என்ன, அதனாலதான் உன்னை விட்டு வந்தேன். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லடி. இப்பவும் சொல்றேன், உன்னை லவ் பண்ணி ஏமாத்துறேன் அவ்வளவுதான். மத்தபடி இதுக்காக தான் உன்னை ஏமாத்துறேன், மத்தபடி வேற எதுக்காகவும் கிடையாது. அதான் எனக்கு தெரியுமே, நீ வேற புதுசா வேற எனக்கு சொல்லணுமா? வெட்டுங்கட்ட நாயே, வெட்டுங்கட்ட நாயே, உனக்குலாம் இங்க பாரு. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன, அந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணனும்னு நினைச்சீன்னு வெச்சுக்கோ, நிஜமா சொல்றேன், கத்தி எடுத்து குத்திடுவேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த கல்யாணத்தை எப்படி வந்து நிறுத்தன்னு மட்டும் பாருடா. ஓஹோ, அப்படி சரி, வந்து நிறுத்தி தான் பாரு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. ஏன்னா நான் உன் குழந்தைக்கு அப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லையே. அப்புறம் எப்படி நீ சொல்லுவ? ஆமா ஆமா, இந்த முகரக்கட்ட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என் வயித்துல வளர அந்த குழந்தையை நாங்க காரணமா வச்சு நிறுத்துறோம். ஆனா நாளைக்கு உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுடா. நிறுத்துவேன், நிறுத்தியே தீருவேன். என்ன, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. பாவம், அந்த பொண்ணை என்ன சொல்லி மேட்டி வச்சிருக்கே தெரியல. நீ பேசுறதுக்கு, நீ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சாவிட்டு இருக்கிற பொம்மையாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்காம போக போகுது நீ நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன, ஒருத்தன் அளவுக்கு மீறி ஆடிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவனோட மூச்சு அடங்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப நீ அப்படித்தான் ஆடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உன் மூச்சு அடங்கும். ஆனா அது எப்படி அடங்கும்னு பொறுத்திருந்து பாரு. நேத்து வரைக்கும் உன்னை என் புருஷனா ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருந்தேன். ஆனா இப்ப இந்த நிமிஷம் நீ பண்ண அந்த கேவலமான காரியத்தை பார்த்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுடா. உனக்கு அப்படியே மூச்சுல ஆக்சிஜன் எடுத்து அடிக்கணும் போல இருக்கு எனக்கு. ஆனா என்ன பண்றது, எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். இனி நீயே என்ன தேடி வந்தாலும் சரி, நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன்டா. இது என் குழந்தை மேல
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. பிரீத்தி ம், எவ்வளோ நேரண்டி இப்படி தூங்குவ? எனக்கு தூக்கம் வரும்ல, கொஞ்சம் எந்திரிச்சுக்கிட்டீங்கன்னா மடியில படுத்துக்கிடுவேன். அதான் நாளைக்கு தூங்கிக்கலாம். பேசாம இருடா, தூக்கம் வரப்ப. அடியே நீ மட்டும் தூங்குனா போதுமாடி, எல்லாரும் தூங்கியிருப்பாங்கடி. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். ஆனா இப்படி என்னைய தூங்க விடாம உன் தலையை ஏன் தோல்ல சாச்சுக்கிட்டு என்னை கொட்ட கொட்ட முடிச்சிருக்க சொன்னா என்னடி அர்த்தம்? அப்புறம் எதுக்குடா தாலி கட்டுன? பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானடா. ம் ஆமா சரிதான். தாலி கட்டினது தப்பு தான், இப்போ உணர்றேன். புரியல. என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சே, தெரியாம தாலி கட்டிட்டேன்னு. புரியல, இன்னொரு தடவை சொல்லு. இதைத்தான் தவளை தன்வாயிலே கெடுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் தலையில அப்படி எழுதிட்டு போயிட்டாங்க. நான் இவளுக்கு வாக்கப்பட்ட நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது இல்ல பிரீத்தி, எப்படி சொல்றது, இல்ல தெரியாம தாலி கட்டலன்னு சொல்லல, நான் தெரிஞ்சே கட்டியிருந்தாலும் எனக்கு இந்த நிலைமை தானே. என்னடா சொல்றது? என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆனா ஒண்ணு பிரீத்தி, முறப்புக்குன்னே தனியா அவார்டு வாங்குவ தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உன் முறப்பு தாண்டி. எவ்வளோ அழகா முறைக்கிறது தெரியுமா? ஐ லவ் யூ. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இல்ல பேச்சு பேசுனீல, அதுக்கு உனக்கு நைட்டு ஃபுல்லா நீ தூங்க கூடாது. குட் நைட். இப்படி உட்காந்துரு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளி.